வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான முருங்கைக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நான் 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு. இப்போ இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்ல லேசாக தட்டியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த ஒரு பச்சை மிளகா நிறைய காரமெல்லாம் வராதுங்க, சும்மா ஒரு வாசனைக்காக தான் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை வெங்காயம் மட்டும் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதே மாதிரி ஒரு அரை தக்காளி மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் 1.5 வெங்காயம் 1.5 தக்காளி எடுத்து வச்சுட்டு மீதி அரை வெங்காயம் அரை தக்காளியை மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு 1.5 வெங்காயம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்ததும் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி 1.5 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இன்னும் கொஞ்சமாக தனி மிளகாய் பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் காரம் நல்லா துடிப்பாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க இந்த கிரேவி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா பார்க்க தாங்க பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் நல்லா பிஞ்சு காய் தான் இது. அதே மாதிரி ரொம்பவும் பெருசாக கட் பண்ணிடாதீங்க, குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ முருங்கைக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கின பிறகு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த காயை நல்லா வேக விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கூட நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குதுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். முருங்கைக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க. பாருங்கள், எப்படி கிரேவி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த பூண்டெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் தேங்காவை அரைச்சி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பாலாக சேர்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் புளி சேர்க்காம செய்யும்போது இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளவுதான். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக கொதிக்க விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சில சமயம் இந்த வயிறெல்லாம் புண்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து கிரேவி சாப்பிடும்போது வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.